இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு போயிடுவாரா? என்ன அஞ்சலி நீ இத பத்தி நீ அவர்கிட்ட பேசிருக்கியா இல்லையா? சண்டை போடுற மாதிரி எதுவும் கேட்கலக்கா, பட் ஜென்ரலா கேட்டிருக்கேன். அதுக்கு அவரு நம்ம வீடு சிட்டில இருந்து ரொம்ப தூரமா இருக்கு, வெளியே போனா ஆள் நடமாட்டமே இருக்காதுன்னு சொன்னாரு. அதனால நீ வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொல்லிட்டாருக்கா. அத நீ ஏத்துக்கிட்டியா? இது நீ இல்ல அஞ்சலி. ஏன் தங்கச்சி அஞ்சலி இப்படி இருக்கவே மாட்டா. வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு போனா அப்பவே கதவை உடைச்சு சட்டையை புடிச்சு ஏன்டா என்ன பூட்டிட்டு போனேன்னு கேள்வி கேட்பா. ஆமா, நீங்க என்ன பார்க்க வந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா? தெரியும். அண்ணன் கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க? ஆமா. ஐயோ, அதிசயமா இருக்கே. அவர் எப்படி நீ உங்களை போக விட்டாரு? நான் கேட்க போற விஷயத்த நீ செய்ய மாட்டேன்னு சவால் விட்டு என்ன அனுப்பி வச்சாரு. என்ன விஷயம்? என்ன கேட்க போறீங்க? லக்ஷ்மி, நீ ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும். டாக்குமெண்டா? என்ன டாக்குமெண்ட்? நம்ம சொத்து ஒண்ணு விக்கணும். அதுல நீ கையெழுத்து போட வேண்டியிருக்கு. நீ சைன் பண்ணாதான் அத லீகலா விக்க முடியும். ஓஹோ, அதுக்குதான் நான் சைன் பண்ண மாட்டேன்னு சவால் விட்டாரா? ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நீ கையெழுத்து போட்டுதான் அந்த சொத்தை விக்கணும்னா அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. ஆனா அது ஒரு நல்ல காரியத்துக்காக விக்கிற இடம். உன்னால அது தடப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ணி, அண்ணன் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். நான் அதுல கையெழுத்து போட மாட்டேன். என்ன பாக்குறீங்க? இப்படி இந்த மாதிரி வெளியில கோயில்ல வச்சு என்கிட்ட கையெழுத்து கேட்டா நான் எப்படி அண்ணி போடுவேன்? நீங்க வீட்டுக்கு வாங்க, என் கையால ஒரு வாய் சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நான் கையெழுத்து போட்டு தரேன். சரியா? என்ன சென்னி, என் வீட்டுக்குள்ள வந்து என் கையால நீங்க சாப்பிட்டீங்கன்னா அண்ணா உங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டாரா? அப்படியெல்லாம் இல்ல. நான் வரேன் லக்ஷ்மி, வரேன். சரிங்க அண்ணி. லக்ஷ்மி, வீட்ல உன்னோட பசங்கெல்லாம் இருப்பாங்களே? இருக்கட்டும், யாரு இருந்தா என்ன அண்ணி? உங்களை தான் நான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சிருக்கேன்ல. நீங்க வாங்க. பரவாயில்லையா? வாங்க அண்ணி, பரவாயில்ல. சரி வாங்க. அம்மா, நாங்க இன்னைக்கு எங்கெல்லாம் போனோம் தெரியுமா? மாலுக்கு போனோம், பார்க்குக்கு போனோம், லாங் டிரைவ்லாம் போனோம். ஜாலியா இருந்துச்சு. அங்கிள் என்கிட்ட ஜாலியா பேசினாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. சரிம்மா, நீ போய் விளையாடு. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, அது இல்ல, ஏதோ சொல்ல வந்த மாதிரியே இருந்துச்சு. ஒண்ணும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, ஒரு சின்ன ஃபோன் கால் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. அக்கா, நானே அவர்கிட்ட பேசுறேன்க்கா. நீ பேசினா அவர் தப்பா எடுத்து பாரு. எப்ப பேசுவ? இந்த வீட்டுக்கு வாழ வந்து எத்தனை நாள் ஆச்சு? நீ பண்றது உனக்கே முட்டாள்தனமா தெரியல? நான் கேக்குறேன்க்கா, ப்ளீஸ் நீ சும்மா இரு. ஒருவேளை துளசிக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சா? அஞ்சலி என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லி இருப்பாலும். அவர் இங்கதான் இருக்காரு, கொஞ்சம் அமைதியா இரு. என்னங்க, ஏதோ போன் பேசணும்னு போனீங்க, அங்கேயே நிக்கிறீங்க. போறேன்.
பாரு அஞ்சலி, நீ இத பத்தி பேசுற இல்லனா கண்டிப்பா நானே கேட்டுடுவேன். அக்கா வா, நான் கேக்குறேன்க்கா ப்ளீஸ். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். இந்தாங்க. என்னது? அதான் கையெழுத்து போடலையே, அதுக்கப்புறம் ஏன் நீட்டுற? பிரிச்சு பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதி இருக்குன்னு கூட அவ படிச்சு பார்க்கல. கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தா. அதுதாங்க அவ உங்க மேலயும் இந்த குடும்பத்து மேலயும் வச்சிருக்கிற நம்பிக்கையும் பாசமும். ஏ, பாசமாவது மண்ணாவது எல்லாம் நடிப்பு. இத பாருங்க, லக்ஷ்மிய தப்பா பேசாதீங்க. என்ன, அவ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அவ நல்லவளா ஆயிடுவாளா? அவ ஒண்ணு சும்மா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க மாட்டா. எதுவுமே கேட்காம கையெழுத்து போட்டா பிற்காலத்துல குடும்பத்தோட ஒட்டி உறவாடலாம்ல, அந்த கணக்குல கையெழுத்து போட்டிருப்பான். அத அவன் சொல்லி கொடுத்திருப்பான். நீங்க கடைசி வரைக்கும் மாற மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். உங்க வேலை முடிஞ்சிருச்சுல, விடுங்க. என்ன சொல்லி காட்டுறியா? என் புள்ள கேட்டானுதான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். எனக்கு ஒன்றும் இந்த சொத்து வித்து தான் கஞ்சி குடிக்கணும்னு அவசியம் இல்லை, அது உனக்கு நல்லாவே தெரியும். நீ போனதோ கையெழுத்து வாங்கினதோ அப்படி ஒருத்தி இருக்காங்கிறதோ எக்காரணத்து கொண்டும் என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது. அத நீ மனசுல வச்சுக்கோ. டேய் வெற்றி, இன்னும் 2 நாள்ல நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது, ஞாபகம் இருக்குல்ல? டேய் முனுசாமி, நாளையில இருந்து நம்ம 2 பேரும் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய ஆளுங்க லிஸ்ட் ரெடி பண்ண சொன்னேன். அது ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன். சிவகாமி, அதை கொடு. இந்தாங்க. கொடு. இந்தா. அடேங்கப்பா, லிஸ்டே இவ்வளவு நீளமா இருக்கு. இதுக்கே 4 நாள் ஆகும் போல இருக்கடா. இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாம நேர்ல போய் கொடுத்துடுவோம். மத்தவங்களுக்கு எல்லாம் நம்ம கட்சிக்காரங்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லிடலாம்.